வணக்கங்க. நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும். நம்ம நல்லா இருக்கணும்னா, நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு நம்ம எல்லாருமே உடல் பயிற்சி கண்டிப்பா செய்யணும். நம்ம உடல் பயிற்சி செய்வதனால நம்ம ஸ்டாமினா பில்ட் ஆகும். அதாவது சகிக்கும் தன்மை நம்முடைய சரீரத்துல உண்டாகும். ஒரு கடினமான வேலையை நீண்ட நேரம் செய்வது தாங்க ஸ்டாமினா. வேதத்திலையும் இப்படி ஒரு ஸ்டாமினா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னன்னு கேட்குறீங்களா? அதுதாங்க ஃபெய்த். பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று. அவருடைய ஓட்டத்துல விசுவாசத்தை தேவனோடு கூட இருக்கிற உறவின் நிமித்தமாக காத்து கொண்டிருக்கிறார். நீங்களும் தொடர்ச்சியாய் கர்த்தருக்குள்ள இருக்கும் பொழுது ஃபெய்த் என்கின்ற ஸ்டாமினா உங்களுக்கும் பில்ட் ஆகும். ஆண்டவர் மேல நீங்க வைத்திருக்கிற விசுவாசம் என்கின்ற ஸ்டாமினாவை உடைப்பதற்காக உலகத்துல நிறைய சூழ்நிலைகள் உங்களை சுத்தி கண்டிப்பா நடக்குங்க. பட் அந்த ஃபெய்த்தை நீங்க விடவே கூடாது. அதுதான் உங்களை பலப்படுத்தும். உங்களை சுற்றி நடக்கிற சுச்சுவேஷன்ல உங்களை தாக்கு பிடிக்க வைக்கும், உங்களை முன்னேறி செல்லவும் வைக்கும். அதனால ஃபெய்த் என்கின்ற ஸ்டாமினாவை ஆண்டவருக்குள்ள நீங்க பலப்படுத்திக்கங்க. ஹேவ் a nice day. God bless you.